சட்டசபையில் மீண்டும் சுனாமி தொடர்பாக எழுந்த பிரச்சனையால் சபைக்கு குந்தகம் விளைவித்ததாக கூண்டோடு வெளியேற்றப்பட்ட திமுகவினரை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் வறட்சி மற்றும் விவசாயிகள் பாதிப்பு தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலுரை அளித்த வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் சுனாமி தொடர்பாக சில கருத்துக்களை கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேச அனுமதி கேட்டனர். சபாநாயகர் அனுமதி மறுத்தும் தொடர்ந்து திமுகவினர் குரல் எழுப்பியதால் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து சபாநாயகர் தனபால் உத்தரவுப்படி திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பினாமி ஆட்சியாக அன்றைக்கு இருந்தபோது சுனாமி ஏற்பட்ட போது ஓடி ஒளிந்து கொண்டோம், மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டோம் என்றெல்லாம் ஏற்கனவே இதே அவையில் பேசிய அந்த அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் இங்கே அமைச்சர் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். நாங்கள் எழுந்து அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம், அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்தது அதிமுகவுடைய ஆட்சி, திமுக ஆட்சி அல்ல. சுனாமி ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து ஜெயலலிதா தலைமையில் இருந்து அதிமுக ஆட்சி. ஆக அமைச்சர் சொல்வதையும் ஒழுங்காக சொல்வத இல்லாமல் வேண்டும் என்று எங்களை கோபப்படுத்த வேண்டும், நாங்கள் எழுந்து கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு பிறகு அவையில் பிரச்சனை எழுப்பப்பட வேண்டும், அந்த பிரச்சனையை மையமாக வைத்து எங்களை உடனடியாக அவையிலிருந்து வெளியேற்றிட வேண்டும். அதாவது நாங்கள் அவைக்கு வருவதே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் பிடிக்கவில்லை, முதலமைச்சருக்கும் பிடிக்கவில்லை, குறிப்பாக சபாநாயகருக்கும் பிடிக்கவில்லை. ஆகவே திட்டமிட்டு வேண்டும் என்று எங்களை வெளியேற்றுவதிலேயே குறியாக இருந்து அந்த பணியை சபாநாயகர் முறையாக செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி துவங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுவரை 4 முறை திமுகவினர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் சபை விதிப்படி திமுக எம்எல்ஏக்கள் இக்கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். பேரவைத் தலைவரை கை நீட்டி பேசிக்கொண்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருந்தனர். எனவே அவை நடத்த விடாமல் தொடர்ந்து திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததால் பேரவையிலிருந்து அவைக்காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். மேலும் இக்கூட்டத்தொடரில் 4வது முறையாக திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பேரவை விதி 120 கீழ் ஒரு உறுப்பினர் 2 முறை வெளியேற்றப்பட்டால் அவர் அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள இயலாது எனினும் திமுக உறுப்பினர்கள் 2வது முறையாக வெளியேற்றப்பட்ட பொழுதே இந்த கூட்டத்தொடர் முழுவதும் கலந்து கொள்ள இயலாது என அறிவித்திருக்கலாம். ஆனால் அவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் பேரவையில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது. எனினும் தொடர்ந்து வேண்டுமென்றே இவ்வாறு அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்து கொண்டு 4வது முறையும் வெளியேற்றப்பட்டுள்ளதால் திமுக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் கலந்து கொள்ள இயலாது என அறிவிக்கின்றேன். முன்னதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர் உதயகுமார் தேவையற்ற முறையில் பேசுவதாக கூறி புதிய தமிழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர்.